ஏசியாவிலேயே அதிக டூரிஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ண நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா நீங்க நினைக்கிறது இல்ல. ஆமாங்க, கண்டிப்பா தாய்லாந்து கிடையாது. 2025 இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் 3 monthsல 10 மில்லியன் டூரிஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசியாவிலே அதிக டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண கவர்ந்த கண்ட்ரி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது மலேசியா தாங்க. ஆமாங்க, மலேசியாக்கு இந்த வருஷம் மட்டுமே ஃபர்ஸ்ட் 3 monthsலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.1 மில்லியன் டூரிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆஃப்டர் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மலேசியாக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா கவர்மெண்ட் சில நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா பல நாட்டுக்கு விசாவோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க. சோ இது மூலமா நிறைய பேர் மலேசியாவுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலேசியாவுக்கு டூரிஸ்டர்ஸா வர சைனீஸ்க்கு கண்டிப்பா விசா கிடையாது. அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கும் கண்டிப்பா விசா கிடையாது. இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்கு. சோ மலேசியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், சைனா, இந்தோனேஷியா இந்த பிளேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிக டூரிஸ்டர்ஸ் மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. இதுல சிங்கப்பூர்ல இருந்து 4.9 மில்லியன், சைனால இருந்து 1.12 மில்லியன் அண்ட் இந்தோனேஷியால இருந்து 1.8 மில்லியன் டூரிஸ்டர்ஸ் மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து கடந்த ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்த நாடுகளின் பட்டியல்ல மலேசியா 10.1 மில்லியனுடன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. தாய்லாந்து 9.55 மில்லியன், வியட்நாம் 6 மில்லியன், சிங்கப்பூர் 4.3 மில்லியனோட அடுத்தடுத்த இடங்கள்ல இடம்பெற்றிருக்குங்க.